சாப்பிடுறாங்க, ஒன்னும் சரியான பாடு இல்லை, இருக்கிற வலி டபுள் ஆயிடுச்சு. அல்லாஹ்ட்ட போறாங்க, யா அல்லாஹ் இது என்ன ஆச்சரியம், நீ சொன்ன மருந்தை நான் சாப்பிட சென்றேன், மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த மருந்து தான் முன்னாடி நீ கொடுத்த, உடனே நின்றது வைத்த வலி. அல்லாஹ் சொன்னான், நீ முதலில் என்னை மதித்தாய், நான் தான் ஷிஃபா என்று நினைத்தாய், நான் மாத்திரமே உனக்கு சுகம் பெறும் என்று நம்பினாய், அதற்காக அந்த இலைக்கு நான் சக்தியை தந்தேன். இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுக்கு எப்படி கத்தி அறுபடவில்லையோ, அந்த கத்திக்கு நான் தான் உத்தரவு போட்டேன் அறுக்க கூடாது என்று. அதனுடைய வழிபாடு கத்தியை தூக்கி வீசினார்கள், மலை இரண்டாக பிரிந்தது. ஒரு கத்தி பாறை உடைக்குமா? சாத்தியமா? உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் சாத்தியப்படுத்தி காமித்தான். கனவே இல்லாத மரியனுக்கு குழந்தையை தந்து சாத்தியப்படுத்தி காமித்தான். அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானும் சாதிப்பான், அவனால் சாதிக்க முடியும். அவன் யார்? அல்லாஹ் ஆற்றல் உடையவன், அல்லாஹ் மிக சக்தி உடையவன். அல்லாஹ் சொன்னான், நீ என்கிட்ட இரண்டாவது கேட்கல. இதுல நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் ஒரு வயிற்று வலி வந்தது. அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டியது, தன் உடம்பில் எந்த வலி வந்தாலும் எடுத்த உடனே 100% மேல ஃபாஸ்டா தான் வராது, வரும்போது 0% தான் வரும். வலியை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். சக்கராத்து எப்படி ஆரம்பிக்கும்? கட்ட விரல் தான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வலி எடுக்கும். அது மொத்த உயிர் போகும் பொழுது 2 மடங்கு என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி நோயுடைய வலி சிறுக சிறுக ஆரம்பிக்கும். அப்படி சிறுக சிறுக ஆரம்பிக்கும் பொழுது நாம முதல்ல போற டாக்டர் அல்லாஹ்வா இருக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க அல்லாஹ்ட்ட தான் போறீங்களா அப்படின்னு நீங்க யாரும் மனசுல நினைப்பீங்களா? நினைப்பீங்க. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் யதார்த்தம் பழகாத காரணத்தினால் தான் இவருடைய ஃபேமிலி டாக்டர். இவர் இல்லாம நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். இவருடைய ஆலோசனைப்படிதான் எங்களுடைய எல்லா பயணமும் நடக்கும். சொல்வதில் பெருமை அல்ல, தவறு அல்ல. ஆனா நம்முடைய முதல் மருத்துவர் ரப்பாக இருக்க வேண்டும். இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் 2வது வாட்டி வயிற்று வலி வரும் பொழுது என்ன செய்தார்கள்? அந்த டாபிக் வெளியே வந்துருங்க, எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்காம அந்த வலிக்கான முயற்சிகளை கையில எடுத்தாங்க. 2வது வலி வந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யணும், நான் அந்த மருந்து தேடி போகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க பாரு. அதுதான் சுய பராமரிப்பு. அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் ஒரு தப்பு, அது ஒரு பக்கம் வைக்க வேண்டியதுதான். ஆனா இந்த இடத்துல நபி என்ன செய்தார்கள்? தன் உடலை பராமரிக்க உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே யாருக்கு தெரியும்? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வைத்தவரை வச்சுக்கிட்டு எத்தனை வேலையை செய்யறாங்க தெரியுமா? கடைசியில் அது உயிர் போகும் அளவுக்கு மாறி விடுகிறது. ஒரு தலைவலியை வச்சுக்கிட்டு எத்தனை வேலை செய்யறாங்க தெரியுமா? கடைசியில் உயிர் போகும் அளவுக்கு பிரச்சனை மாறி விடுகிறது. சின்ன வலி தோன்றுகிற பொழுது நாம் ரப்பிடத்தில் சரண்டர் ஆகிவிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். இன்றைக்கு தன்